குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ஸ்ரீ சுவாமி வேதானந்த ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலாளர் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம். எனக்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய டாக்டர் கே சுப்பிரமணியம் அவர்கள், முன்னாள் முதல்வர், விவேகானந்தா கல்லூரி, திருவேடகம், மதுரை. அதே போல இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்து வரவேற்புரை நல்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா எக்ஸலான் கே ராமசாமி அவர்கள், தலைவர், சுவாமி விவேகானந்தா அறக்கட்டளை. எனக்கு முன்பு மிக அற்புதமாக துறவியார்களை பற்றி பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் ஆளுநர், நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடிய மேதகு ஐயா வி சண்முகநாதன் அவர்கள், முன்னிலை வகிக்கக்கூடிய சுவாமி விவேகானந்த அறக்கட்டளையுடைய துணைத் தலைவர் அன்பு ஐயா ஆம்ஸ்ட்ராங்கி பழனிசாமி அவர்கள், சுவாமி விவேகானந்த அறக்கட்டளை சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய பிரேம் பிரகாஷ் சிக்கா அவர்கள், அதே போல சுவாமி விவேகானந்த அறக்கட்டளையுடைய இணைச் செயலராக இருக்கக்கூடிய ஐயா வி எஸ் சுப்பிரமணியம் அவர்கள், நான் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய 2 மாவட்ட தலைவர்களும் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் மாரிமுத்து அவர்கள், அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்கள், குறிப்பாக சுவாமி ஸ்ரீ பூரண சேவானந்த மகாராஜ் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில யாரையெல்லாம் தொட்டிருக்கின்றார்களோ எல்லோரும் ஞாபகம் வைத்து இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றீர்கள். வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, எனக்கு ஐயாவிடம் பழக்கம் வந்து ரொம்ப குறைவுங்க ஐயா, ரொம்ப குறைவு. அவர் வாழ்ந்து மறைந்த பிறகு அவருடைய வாழ்க்கையை படிப்பதற்கு ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு, இன்று இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கும் ஒரு பெரிய பாக்கியம். 1965 தென்னம்பாளையம் கிராமத்துல இயற்பெயர் ராஜசேகரன் என்கின்ற பெயரில் பிறந்து எல்லா மனிதனுக்கும் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் வாழ ஆரம்பிக்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல அந்த இறை பக்தி ஒரு சின்ன ஒரு விதையாக மனதுக்குள்ள வரும். அதே போல திரு ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் அந்த இறை பக்தி ஒரு சின்ன ஒரு மரத்துக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய மரத்துக்கு இருக்கக்கூடிய சின்ன விதையாக வருமோ அதே போல வர ஆரம்பித்திருக்கிறது. தன்னுடைய ஆரம்பகால கல்வியை திருப்பூர் மாவட்டம் KSI அரசு உயர்நிலை பள்ளியில, பின்பு கோயம்புத்தூர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில, அதன் பிறகு பொறியியல் படிப்பு அதெல்லாம் படித்து முடித்து விட்டு அவினாசி தாலுகாவில அரசு செயற்பொறியாளராக தன்னுடைய பணியை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் அரசுல, தமிழ்நாடு அரசுல ஒரு ஊழியராக பணி செய்து அதன் பிறகு அந்த பதவியை விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அந்த பதவியை விட்டுவிட்டு தன்னுடைய தாயார் சரஸ்வதி அம்மா பேரில் ஒரு எழுதுபொருள் கடையை, ஸ்டேஷனரி ஷாப், அதை ஆரம்பித்து படிப்படியாக ஆன்மீகத்தின் மீது பெரிய ஒரு நாட்டம் வந்து, குறிப்பாக சுவாமி விவேகானந்தா அவர்களுடைய சிகாகோ சொற்பொழிவு 1893 கொடுத்த சொற்பொழிவு, அதனுடைய நூற்றாண்டு 1993 நூற்றாண்டு விழா வந்த பொழுது நம்முடைய சங்க பெரியவர்கள் பாரத் பரிக்கிரமா என்கின்ற பெயர்ல இந்தியா முழுவதுமே ஒரு பெரிய நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதை நம்முடைய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தா கேந்திரா அவர்கள் முன்னிலைப்படுத்தி அந்த நிகழ்ச்சியை நடத்தினார். அதுல ஓராண்டு காலம் பணி செய்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த ரத யாத்திரையில பங்கேற்றாங்க. அதுல அவர்களுக்கு ஆகமூகம் கொடுத்த ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அண்ணாஜி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி தன்னுடைய ஆன்மீக பணியை கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திராவில் தொடங்கி 1 வருட காலம் முழுமையாக அங்கே தங்கி தன்னுடைய ஆன்மீக பயிற்சியை மேற்கொள்றாங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்திலும் கூட பணி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மிக முக்கியமாக 1998 திருப்பூர் மாவட்டம் அம்மாபாளையத்துல ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியில மேலாளராக 1 ஆண்டு காலம் பணி செய்யறாங்க. 1999 சுவாமி விவேகானந்தா அவர்கள் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய ஈர்ப்புல இங்க சுவாமி விவேகானந்தா அறக்கட்டளை என்கின்ற ட்ரஸ்டை ரெஜிஸ்டர் பண்றாங்க. அது 1999 2000 1 வருடம் கழித்து காலகட்டத்தில் 5.4 ஏக்கர் நிலத்தை வாங்கி அது அன்பு இல்லமாக மாறுகிறது. அந்த சேவையை தொடர்ந்துகிட்டே வர்றாங்க. ஆரம்பத்தில் 5 மாணவர்களை வைத்து ஆரம்பித்தது பின்னாளில் 60 மாணவர்கள், 15 முதியவர்களோடு இன்னும் விஸ்தாரமாகுது. ஒரு குருகுலம் பள்ளியை 150 200 மாணவர்களோடு சேர்ந்து இன்னும் பெரிதுபடுத்துறாங்க. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான சாமிகள் தான் இந்த சன்னியாசி தீட்சை வாங்குவதற்கு காரணமாக இருந்தாங்க. ரிஷிகேஷ்ல கைலாஷ் ஆசிரமத்துக்கு போறாங்க, சன்னியாசி தீட்சை பெற்றுக் கொள்கின்றார்கள். ஸ்ரீமத் பூரண சேவானந்த மகாராஜ் என்கின்ற பெயரோடு ஒரு துறவி வாழ்க்கையை ஆரம்பித்து
ஒரு பெரிய ஒரு மனிதராக வாழ்ந்த காலங்கள் குறைவாக இருந்தாலும் கூட 56 ஆண்டுகள் தான் வாழ்ந்து இருக்கிறாங்க. காலங்கள் குறைவாக இருந்தாலும் கூட நிறைய நல்ல மாணவர்களை, பொறியாளர்களை, ஆடிட்டர்ஸை, இன்னைக்கு ஆன்மீகவாதிகளை, தொழிலதிபர்களை, இந்தியாவில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மனிதர்களை உருவாக்கி விட்டு சென்றிருக்கின்றார். இது இந்த நிகழ்வினுடைய முதல் பகுதி. ஒரு நல்ல ஒரு துறவி, அவரை கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய பணியை தொடர்வதற்கான முயற்சியை மிகச் சிறப்பாக மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார். இரண்டாவது பகுதி ஐயா எக்ஸலான் கே ராமசாமி அவர்கள். அவருடைய கடைசி காலகட்டத்துல அவருடைய உயில், அவருடைய வில், அவர் சொல்லி இருப்பது, சங்க பெரியவர்கள் இதை எடுத்துட்டு அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும். எக்ஸலான் கே ராமசாமி அவர்கள் அந்த அறக்கட்டளை எடுத்து நடத்த வேண்டும் என்கின்ற ஆணை பிறப்பித்த பிறகு அதை தட்டாமல் அந்த பொறுப்பை கையில் எடுத்து படிப்படியாக எல்லாவற்றையும் கூட சரி செய்து இன்னைக்கு ஸ்ரீ சுவாமி பூரண சேவானந்த் மகாராஜ் அவர்களுடைய திருவுருவ சிலையை இங்கே திறந்து வைத்து ஒரே இடத்துல இத்தனை வீரத்துறவிகள் எல்லாம் அழைத்து அவர்களை எல்லாம் கொண்டு வந்து எனக்கு ஐயாவுக்கு பெரிய பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய திரு எக்ஸலான் கே ராமசாமி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சீடனாக தன்னுடைய குருவுக்கு இந்த பணியை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா சாமி அவருடைய கடைசி கட்ட வாழ்க்கையும் கூட ஒரு சோதனைக்குள்ள போய் வெளியே வந்த ஒரு வாழ்க்கை. இது எல்லா துறவிகளுக்கும் இருக்கக்கூடியதுதான். எல்லா துறவிகளுக்கும் கூட இயற்கையினுடைய சோதனை அதிகம்தான். அதை சாமி அவர்களும் கூட அந்த சோதனை அனுபவிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு இந்த பணியை திரு எக்ஸலான் கே ராமசாமி அண்ணா அவர்களுக்கும் இந்த அறக்கட்டளையினுடைய எல்லா உறுப்பினர்களுக்கும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக வருகின்ற காலத்துல இந்த அன்பு இல்லம் இன்னும் சிறப்பாக, இன்னும் பெரிதாக, இன்னும் வலிமையாக வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. துறவிகள் இங்க இருக்கிறார், சன்னியாசி பெருமக்கள் இங்க இருக்கிறார், அனைத்தையும் துறந்து விட்டு இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் என்று மிக அற்புதமாக நம்முடைய சண்முகநாதன்ஜி அவங்க பேசும்பொழுது சொன்னார். அது மிக மிக முக்கியம். என காரணம், இன்னைக்கு நம்முடைய நாட்டை பொறுத்தவரை ஒரு அட்டாச்மெண்ட், டிட்டாச்மெண்ட் நம்ம எல்லோருக்கும் கூட தேவைப்படுகிறது. இந்த ஓடுகின்ற வாழ்க்கை, வேகமாக செல்லுகின்ற வாழ்க்கையில நிறைய நேரம் நாம் ஏதோ ஒரு விஷயத்தோடு ஒட்டி கொள்கின்றோம். நமக்கு ஐடென்டிட்டி இருக்கு, நான் என்கின்ற ஐடென்டிட்டி இருக்கு, செல்ஃப் அப்படிங்கிற ஐடென்டிட்டி இருக்கு. அதோடு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றோம். நம்மை நாம் அதிலிருந்து பிரித்து பார்ப்பது இல்லை. யாராவது சொன்னா கூட கோபம் யாருக்கு வருதுனாங்க? நமக்கு வர்றதில்லை, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோக்கு தான் கோபம் வருது. அந்த ஈகோ என்னன்னு கேட்டீங்கன்னா, அது நான் என்கின்ற ஆங்காரம், ஒரு ஐடென்டிட்டி. இன்னைக்கு இதனால் தான் சமுதாயத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்குள்ள வருது. உள்ள இருக்கக்கூடிய ஈகோவையும் நான் என்கின்ற அகந்தையிலிருந்து நம்முடைய ஆத்மாவை பிரித்து பார்க்கக்கூடிய வல்லமை நிறைய பேருக்கு இல்லாத காரணத்தினால இந்தியா ஒரு ஆன்மீக பூமியாக இருந்தும் கூட, துறவிகள் வாழுகின்ற பூமியாக இருந்தாலும் கூட, சாதாரண பொதுமக்களுடைய வாழ்க்கை இன்னும் கூட முழுமையாக அந்த ஆனந்தத்தை அடையக்கூடிய வாழ்க்கை அவர்களுக்கு இல்லை. சந்தோஷத்துக்கும் ஆனந்தத்துக்கும் ஒரு சிறு வித்தியாசம் இருக்கு. சந்தோஷம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வரக்கூடியது சந்தோஷம். நல்ல உணவு சாப்பிட்றோம், சந்தோஷமா இருக்கிறோம். நல்ல ஒரு விஷயத்தை பார்த்தோம், சந்தோஷமாக இருக்கின்றோம். நம்முடைய ஐம்புலன்கள் ஒரு விஷயத்தை பார்க்குது, சந்தோஷப்பட்டது. சந்தோஷம் என்பது குறுகிய காலத்தில் இருப்பது. ஆனா ஆனந்தம் என்பது நிலைத்து தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு 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 எண்ண நிலை. இன்னைக்கு ஆனந்தத்தை நோக்கி நம்முடைய இந்தியாவுல, பாரதத்துல நம்முடைய சாதாரண நம்மை போன்ற மனிதர்கள் செல்லுவதற்கு ஆன்மீக துறவிகள், பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு தேவை. குறிப்பாக நான் என்கின்ற அகந்தையிலிருந்து, ஈகோவிலிருந்து நம்முடைய ஆத்மாவை பிரித்து பார்த்து எப்பொழுதும் நிலையாக இருக்கக்கூடிய ஆத்மா மட்டும்தான் நாம். இந்த உடைகள் வரலாம் போலாம், பொறுப்புகள் வரலாம் போலாம், கார் வரலாம் போலாம், பேங்க் பேலன்ஸ் வரலாம் போலாம், அதெல்லாம் நிலையற்றது, வரும் போகும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு விதைக்கணும். அது அன்பு இல்லத்துல நான் தெரிந்து கொண்டவரை சாமி அவர்கள் ஒரு லட்சியமாக அதை செஞ்சுட்டு வந்தார். இந்த ஆன்மீக அவருடைய சொற்பொழிவு, அவருடைய பேச்சுக்கள், குறிப்பாக அன்பு இல்ல குழந்தைகளுக்கு அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே அந்த குழந்தை இதை டிரான்சென்ட் பண்ணி, இதை தாண்டி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது அவருடைய எண்ணமா இருந்துச்சு. அதை நாம கண்டிப்பா அந்த குழந்தைகளுக்கு தொடர்ந்து கொடுக்கணும். குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, எல்லா பெரியவர்களுக்கும் கூட, குறிப்பாக கிரகஸ்த வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழந்தை குட்டிகளோடு பற்றோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இது மிக முக்கியமா நம்ம கொடுக்கணும். காரணம், இந்தியாவுல 145 கோடி பேர், அதுல சராசரியாக ஒரு 50% மக்கள் ஆனந்தமாக வாழ்ந்தால் என்னாகும் யோசிச்சு பாருங்க. எனக்கு எத்தனை பேர் ஆனந்தமாக இந்த உலகத்துல வாழ்வோம்? மிக மிக குறைவு. புள்ளி 0.0001 அப்படிங்கிற எண்ணிக்கை இருக்கலாம். இன்னைக்கு நம்முடைய நோக்கம் ஆனந்தமான ஒரு வாழ்க்கை. ஆனந்தமான வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னாங்க நிறைய விஷயத்தை நம்ம சரி பண்ணணும். ஒரு சூழலை உருவாக்கணும், பரிசரத்தை, குறிப்பா அந்த என்விரான்மெண்ட், அதை கரெக்ட் பண்ணணும்.
அவர்கள் செல்லக்கூடிய சாதாரண வாழ்க்கை கூட ஒரு போராட்ட வாழ்க்கையாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. காலையில வீட்டுல கார் எடுக்கிறாங்க, டூ வீலர் எடுக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, ஒரு குண்டு குழி இருக்கக்கூடிய ரோட்ல போறாங்க, திட்டிகிட்டே போறாங்க, ஆபீஸ் போறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸா பாக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய சீனியர்ஸோட அவர்கள் இருக்கக்கூடிய பணிச்சுமை என்பது அந்த வேலையை என்ஜாய் பண்ணாதனால அதையும் பணிச்சுமையா பாக்குறாங்க. எப்படா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு ஜென்சி பாக்குறாங்க. இன்னைக்கெல்லாம் நிறைய பெங்களூர்ல ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல ஹைரிங் பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா இந்த ஜென்சி குழந்தைகள், அதாவது 1997க்கு பிறகு பிறந்தவர்களை ஜென்சி நம்ம அழைக்கிறோம். 2015க்கு பிறகு பிறந்தவங்களை நம்ம ஜென் ஆல்பாங்கிறோம். புதுசா பேர் வச்சிருக்காங்க, நம்ம எல்லாம் அவங்க சேர்த்துக்கிறதே இல்லை. அதனால இந்த ஜென்சிட்ட போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவர்கள் சொல்வது, இன்னைக்கு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கட்டாயமா எனக்கு ஓய்வு இருக்கணும் அப்படிங்கிற கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல கொண்டு வர்றாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேல நான் பணி செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஜென்சி இன்னைக்கு சொல்றாங்க. யாராவது நாராயணமூர்த்தி அவர்கள் போன்றவர்கள் இல்ல ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா நாம 70 மணி நேரம் 80 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து நாராயணமூர்த்தி அவரை அட்டாக் பண்றாங்க. எப்படி நீ 80 மணி நேரம் வேலை செய்யலாம்னு சொன்னாங்க. ஏன்னா இது கர்ம யோகத்திற்கு அடிப்படையில எதிரான ஒரு புரிதல். நம்ம கர்ம யோகத்தை பத்தி நிறைய பேசுறோம். இன்னைக்கு குறிப்பாக இளைஞர்கள், ஜென்சி இளைஞர்கள் அவங்க செய்யக்கூடிய வேலையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னாங்க அந்த 24 மணி நேரத்தையும் 3ஆக பிரிக்கின்றார்கள். தனிப்பட்ட ஓய்வு அதற்கு ஒரு 10 மணி நேரம் வேணும். ஆபீஸுக்கு போய் வேலை பார்க்கறது 6ல இருந்து 8 மணி நேரம். என்னோட சோசியல் லைஃப் என்ஜாய்மெண்ட்டுக்கு 6 மணி நேரம் பார்க்கிறாங்க. இது மிக தவறான ஒரு பார்வையில ஒரு தலைமுறையே வளர்ந்து கொண்டிருக்கிறது. கர்ம யோகியாக நாம் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம், அதற்கு நேர்மறையாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மிக முக்கியமாக இந்த மாதிரி ஆன்மீக துறவிகள், குறிப்பாக அன்பு இல்லம், இந்த பயிற்சி அந்த குழந்தைகளுக்கு போகணும். செய்யும் தொழிலே தெய்வமாக பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்திலிருந்து ஒரு வேலையை வெறும் கடமையாக மட்டும் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய முழுமையான பரிமாணம் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இது இன்னைக்கு நம்முடைய நம்முடைய சொசைட்டி முன்பு இருக்கக்கூடிய ஒரு முதல் சேலஞ்சாக நான் பார்க்கின்றேன். ஏன்னா இந்த சமுதாயம் இன்னும் 20-30 ஆண்டுகள் கழித்து வரும் பொழுது எவ்வளவு பிரச்சனையை இந்த சமுதாயம் பார்ப்பாங்க. இன்னைக்கு ப்ரீ நப்ஷியல் அக்ரிமெண்ட் ஒன்று போடுறாங்க. குறிப்பாக ஜென்சி இந்த 2000 ஆண்டுக்கு பின்பு பிறந்தவர்கள் பார்க்கும் பொழுது திருமணத்திற்கு செல்லும் முன்பு இன்னைக்கு அமெரிக்கால எல்லாம் ப்ரீ நப்ஷியல் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதாவது விவாகரத்து நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா விவாகரத்து செய்யும் பொழுது நம்ம சொத்தை எப்படி பிரிக்கணும், நம்ம எப்படி அதை டீல் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னைக்கு பல இடத்துல கொங்கு பகுதியில் நான் பார்க்கின்றேன். லாயரை வச்சு அக்ரிமெண்ட் போட்டு தான் நிறைய திருமணத்துக்குள்ள புதிதாக நாம் இந்த விஷயத்தெல்லாம் கேட்கின்றோம். இது நான் ஒரு 2வது சேலஞ்சாக பார்க்கின்றேன். காரணம், ஒரு குடும்ப வாழ்க்கையில மிக வேகமாக வெளியே வர வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் போட்டுதான் தீர்வு, எல்லாவற்றுக்கும் ஒரு சண்டை, எதற்கெடுத்தாலும் கூட நான் வெளியே வர வேண்டும் என்கின்ற மனப்பக்கத்துலதான் திருமண வாழ்க்கையை வாழ்கின்றார்களோ தவிர சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட இதை தாண்டி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ண பக்குவம் இல்லை. அதையும் நம்முடைய அன்பு இல்லம், துறவிமார்கள் இவங்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணும். 3வது, கடவுள் மீது இருக்கக்கூடிய பற்று. 3 விஷயத்தை மட்டும் உங்களுடைய பாதத்திலே வைக்க வேண்டும் என்பது என்னுடைய பெரிய விஷயங்களை பேசுவதை விட சமுதாயத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய 3 பிரச்சனையை உங்க முன்னாடி வைக்கணும். அடுத்த 20 ஆண்டுகள்ல சரி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. 3வது, கடவுள் பற்று. இன்னைக்கு யுனைடெட் கிங்டம், UK அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாட்டை 52% மக்களுக்கு கடவுள் பற்று கிடையாது. அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகின்றார்கள் சென்சஸ். அப்படின்னா 48% மக்கள் தான் யூகேல கடவுளையே நம்புறாங்க. அமெரிக்கால இன்னைக்கு சராசரியாக 30லிருந்து 35% கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்கின்றார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மதத்தை பார்த்தோம்னாங்க முதல் மதம் அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய மதம் கிறிஸ்தவ மதம். 225 கோடி பேர், 225 crore இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறாங்க. 2வது மதம் என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாம், 165 கோடி 170 கோடி பேர் இருக்காங்க. 3வது மதம் என்னன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. 3வது மதம் என்ன மதம் இந்த உலகத்திலேன்னு கேட்டீங்கன்னா எந்த மதத்தையும் பின்பற்றாதவர்கள் தான் 3வது மதம், 135 கோடி பேர் இருக்காங்க. 4வது மதம் தான் இந்து மதம், 125 கோடி. இன்னைக்கு நிறைய எக்ஸ்பர்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து உலகத்துல மதங்கள் எப்படி இருக்கும் என்று. ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய சென்சஸ் டேட்டா, இன்னைக்கு இந்தியாவோட சென்சஸ் டேட்டா 2027 கிடைச்சோம். அவங்க சொல்லுவது 2050 2055 முடியும் பொழுது உலகத்தினுடைய மிகப்பெரிய மதமாக இஸ்லாமிய மதம் இருக்கும். இஸ்லாமிய மதம் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய மதமாக, முதல் மதமாக இஸ்லாமிய மதம் இருக்கும். 2வது மதமாக கிறிஸ்தவ மதம் இருக்கும். 3வது மதமாக எந்த மதத்தையும் பின்பற்றாதவர்கள் இருப்பார்கள். இந்து மதத்தை பொறுத்தவரை 2055 கூட அதே இடத்துல இந்து மதம் இருக்கும். 120லிருந்து 125 கோடி பேருக்குள்ள இருப்பாங்க. இதுல பல பிரச்சனைகளை உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன். நாம் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் கிடையாது. சனாதன தர்மம் என்று சொன்னாலே
சன தன, அதுல 2 வார்த்தைகள் இருக்கு. சன என்று சொன்னால் டைம்லெஸ், தன என்று சொன்னால் எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய சனாதன, அதை சனாதன தர்மம் என்று சொல்லுகின்றோம். இந்த சனாதன தர்மம் நம்ம திரும்ப பின்னாடி போனோம் அப்படின்னா வேதங்கள் தொகுத்து வழங்கப்பட்ட பொழுது அந்த பணியை 4 ரிஷிகள் எடுத்துக்கொண்டார்கள். ஒரு ரிஷியினுடைய பெயர் சனாதனமாக இருந்தது. சனாதன தர்மம் என்கின்ற பெயர் அங்கிருந்து வருதுங்க. 4 வேதங்களை தொகுத்த ஒரு ரிஷியினுடைய பெயரும் கூட, தொகுத்த ஒரு ரிஷியாக இருந்தாலும் கூட அந்த பொறுப்பை 4 ரிஷிகளுக்கு கொடுத்தாங்க. சதானனா, சனாதனா என்கின்ற 4 ரிஷிகள், ஒரு ரிஷி பெயர் சனாதனா. நம்முடைய மதத்தை பொறுத்தவரை எதையும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மதம். இன்னைக்கு நாம ரிலீஜியன் என்கின்ற ஐடென்டிட்டிக்குள்ள கொண்டு வந்துட்டோம். இதை நாம் ரிலீஜியன் என்கின்ற ஐடென்டிட்டி. சுவாமி விவேகானந்தா அவர்கள் மிக மிக கடுமையாக இதை எதிர்த்தாங்க. யார் எதிர்த்தாங்களோ இல்லையோ, இந்த மாடர்ன் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் கடந்த 250 ஆண்டுகள்ல விவேகானந்தா அவர்கள் கடுமையாக எதிர்த்தாங்க. இந்த பிரச்சனைக்காகத்தான் அவங்க எதிர்த்தாங்க. மதம் என்கின்ற கோட்பாட்டுக்குள்ள ஒரு வாழ்வியல் முறையை கொண்டு வரும் பொழுது பிரச்சனைகள் வரும், இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து வரும் என்பதை விவேகானந்தர் அவர்கள் பல இடத்துல பேசியிருக்கிறார். ஆனாலும் வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன் சிகாகோவில் விவேகானந்தர் அவர்கள் பேசும் பொழுது அவருக்கு முன்பு பல பேர் பேசினார். 18வது தான் விவேகானந்தர் பேசினார். 17 பேர் மதம் பேசினாங்க. எல்லா மதத்திலிருந்து வந்தவர்கள் என் மதம் பெரிது, என் மதம் பெரிது, என் மதம் பெரிது. அப்ப விவேகானந்தர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இன்னைக்கு மதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுனால நானும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி, நானும் என்னை புஷ் பண்ணி மதம் என்கின்ற வார்த்தை இந்து மதத்துக்கு நானும் பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. நீங்கள் மதம் என்கின்ற வார்த்தையை சொல்றால் நான் சொல்லுகின்றேன், உங்களுடைய மதத்திற்கெல்லாம் தாய் மதமாக இருக்கக்கூடிய மதத்திலிருந்து இங்கே நான் துறவியாக பேசுகின்றேன் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அந்த ஒரு லைனுக்கு பின்னாடி 1000 பொருள் இருக்கு. விவேகானந்தர் அவர்களே சிகாகோவில் மதம் என்கின்ற வார்த்தையை மற்றவர்கள் பயன்படுத்திய காரணத்திற்காக, புரிதலுக்காக அவர் பயன்படுத்தினார். உங்களுடைய மதத்திற்கெல்லாம் தாய் மதம் என்று சொன்னால் அவர் பெருமைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. அவர் சொன்ன காரணம், நான் சார்ந்திருக்கக்கூடிய வாழ்வியல் முறை என்பது ஆதியிலிருந்து இருக்கக்கூடியது ஒரு டைம்லெஸ் பிலாசபி. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய தத்துவ இடத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். எதற்காக நான் திரும்ப திரும்ப சொல்லணும்னாங்க, இன்னைக்கு இஸ்லாம் மதம் பெரிய மதமாக இருந்தாலும் 2055ல கிறிஸ்தவ மதம் 2வது பெரிய மதமாக இருந்தாலும் கூட சனாதன தர்மத்தினுடைய கோட்பாடுகள் இன்னைக்கு இஸ்லாம் மதத்திற்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் செல்ல வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இருக்கு. நான் சொல்றதை மறுபடியும் திரும்ப சொல்றேன். சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள் மற்ற மதத்திற்கும் செல்ல வேண்டிய கட்டாயம் இந்த உலகத்திற்கு இருக்கு. ஏன்னா சண்டை ஆரம்பித்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கழித்து பெரிய பெரிய சண்டைகளை பார்க்கிறோம். கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன், 2 மதங்கள் மோதிக்கொள்கிறது. ஜூயிஷ் மதமும் இஸ்லாம் மதத்தையும் பார்க்கிறோம். ராக்கெட் முதல்ல பக்கத்துல இருந்து அந்த காம்பவுண்டுக்கு போற ராக்கெட் இன்னைக்கு கண்டங்கள் தாண்டி வருது, கான்டினென்ட்டை தாண்டி கண்டங்கள் வருது, அதையும் பார்க்கிறோம். ராக்கெட் வருது. ஒரு அமெரிக்காக்காரங்க B-52 பாம்பர் பிளேன் அனுப்புறாங்க, 2 கான்டினென்ட்டை தாண்டி கூட்டு போட்டு வருது. ஆனா இன்னைக்கு நாம ஒரு நிலையில்லாத ஒரு உலகத்துல இருக்கோம். எந்த நேரத்துல வேண்டுமானாலும் தீப்பெட்டியை பற்றுவது போல யாரு வேண்டுமானாலும் சண்டை போட்டுக் கொள்ள முடியும் என்கின்ற இடத்துல இருக்கும் பொழுது நம்முடைய இந்து வாழ்வியல் நெறி மற்ற மதங்களுக்கு சில போதனைகளை நம்மால் கொடுக்க முடியும். அதற்கு மற்றவங்க மாதிரி நம்ம ப்ரீச் பண்றோம், மிஷினரி ஆக்டிவிட்டி பண்றோம் கிடையாது. நம் மதத்தில் இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தினுடைய கோட்பாடுகள் உலகத்திற்கு நாம் கொண்டு சேர்க்கும் பொழுது மட்டும்தான் இந்த உலகத்துல அமைதி நிலவும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனாலதான் ஒரு முறையும் நாம் ஒரு பிரேயர் பண்ணி முடிக்கும் பொழுது கூட ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்றோம். உலகத்துல எந்த மதத்திற்கும் கூட இந்த கோட்பாடு கிடையாது. அதாவது எல்லோரும் நல்லா இருக்கும், எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டக்கூடிய வாழ்வியல் நெறியில பிறந்திருப்பவர்கள் இந்த பாரத தேசத்துல மட்டும்தான் இருக்கிறாங்க. வேற எங்கேயுமே கிடையாது. அவங்க நல்லா இருக்கலாம், அவங்க குடும்பம் நல்லா இருக்கலாம் வேண்டுகிற இடத்துல. அதனால் இதை குறிப்பாக நம்முடைய இளைஞர்கள் இன்னும் ஆக்ரோஷமாக எடுத்துட்டு போகணும். எந்த மதமும் நமக்கு எதிரி கிடையாது. ஆனா நம் சனாதன தர்மத்தினுடைய கோட்பாடுகளை நம்ம எடுத்துட்டு போகணும். குறிப்பா தமிழகத்துல இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள் வடக்கு தெற்கு அப்படிலாம் நிறைய பேசுறாங்க. நாம் வேறு நீங்க வேறு பேசுறாங்க. அவர்களுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தாங்க சொல்றேன். நம்முடைய துணைக்கண்டத்தை பொறுத்தவரை, பாரத தேசத்தை பொறுத்தவரை 5500 ஆண்டுகளுக்கு முன்பு மகாபாரதம், குறிப்பா கீதை, அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த மாசம் கீதைக்கான மாதம் இது. 5500 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டது. இந்த மகாபாரதத்தை முழுமையாக பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம நிறைய பேரு மகாபாரதம்னா குருஷேத்திர யுத்தத்துல சண்டை போட்டதை மகாபாரதம் என்று நினைத்துக் கொள்கின்றோம். அது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாகம். ஜெயா என்கின்ற பாகம் மட்டும்தான் குருஷேத்திர யுத்தம். இந்த மகாபாரதம் கிட்டத்தட்ட 1,01,000 ஸ்லோகனுக்கு மேல இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு ஒரு இதிகாசம். அதுல எல்லாமே நம்முடைய ஜியோகிராபி இருக்கு, நம்முடைய ஹிஸ்டரி இருக்கு, யாரெல்லாம் நம்மை ஆண்டிருக்கின்றார்கள் என்று இருக்கு.
அதனாலதான் அந்த ஜெயா பகுதி வரும் பொழுது பீஷ்ம பருவா அந்த பகுதி ஜெயா வரும் பொழுது சஞ்சயா வந்து திருதராஷ்டிர ராஜாக்கு சொல்றார் என்ன நடக்குதுன்னு அவருக்கு ஒரு டிவைன் பவர். அப்ப சஞ்சயா சொல்லிக்கிட்டே வர்றார். திருதராஷ்டிர கேட்கிற என்ன நடக்குது, குருஷேத்திரா தெரியுது 2 ஆர்மி தெரியுது, எத்தனை ரதம் இருக்கு தெரியுது, எல்லாமே சொல்லும் பொழுது சஞ்சய் அதோடு நிற்கல, இன்னும் ரொம்ப டீப்பா போறாங்க. பீஷ்ம பருவத்துல சாப்டர் 6ல இருந்து சாப்டர் 16 வரை இன்னும் டீப்பா போறாரு. பரத கண்டத்தையே அவர் சொல்றாரு எப்படி இருக்குன்னு சொல்றாரு. இது பாருங்க, இவ்வளவு பெரிய ஜாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ்ல குருஷேத்ரா என்கின்ற சின்ன புள்ளியில சண்டை போடுறோம். இந்த ஜாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் எப்படி இருக்குன்னு டிஃபைன் பண்றாரு. இதுல கிட்டத்தட்ட 220 ராஜாக்கள் இங்க இருக்கிறாங்க. 80 மவுண்டைன் ரேஞ்சஸ் இருக்கு, 30 பெரிய குளங்கள் இருக்கு அப்படின்னு நம்முடைய நாட்டை முழுமையா டிஸ்கிரைப் பண்றாங்க. கலிங்க ராஜாவில இருந்து ஆரம்பித்து எல்லாத்தையுமே சொல்றாங்க. அது பீஷ்ம பருவத்துல மிகச் சிறப்பாக இந்த பரத கண்டத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். நார்த் எது, சவுத் எது, ஈஸ்ட் எது, வெஸ்ட் எது. அதை இன்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லி இருக்கக்கூடிய எல்லா மவுண்டைன் ரேஞ்ச், பாமீர் மவுண்டைன் ரேஞ்சில் ஆரம்பிச்சு தண்டகாரண்யா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இயற்பியர் தண்டகாரண்யா ஃபாரஸ்ட் ரேஞ்ச் வரைக்கும் அதை நீங்க மேப் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அகண்ட பாரதம் என்று எதை சொல்லுகின்றோமோ அதை மகாபாரதத்துல சஞ்சயா திருதராஷ்டிர மன்னருக்கு எடுத்து சொல்றாங்க. இதுக்குள்ள மக்கள் வசிக்கிறாங்க, இவங்கதான் பாரத் வர்ஷம், பாரத வாசிகள். இந்த கண்டத்தை நாம் பரத கண்டம் என்று சொல்லுகின்றோம். எதற்காக இதை நான் சொல்லுகின்றேன் என்றாலுங்க, நாம் ஒருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய அந்த மண்ணுல, இந்த புண்ணிய சேத்திரத்துல எப்பொழுதும் துறவிகள் இருக்கக்கூடிய மண்ணில், உலகத்துல எங்கேயுமே துறவிகள் கிடையாது. இந்த ஒரு பரத கண்ட இந்த அகண்ட பாரதத்துக்குள்ள மட்டும்தான் நாம் துறவிகளை பார்க்க முடியும். அது இன்னைக்கும் தாய்லாந்து போனோம்னா மதம் மாறி இருக்கலாம், புத்திஸ்ட் பிச்சுக்குள்ள பார்க்கலாம். மியான்மர் போனா அவங்க மதம் வேறு மதமாக இருக்கலாம், ஆனா துறவிகளை பார்க்கலாம். இந்த துறவிகள் என்கின்ற அடையாளமே இந்த பாரத கண்டத்திற்குள்ள, இந்த எக்ஸ்டெண்டட் பாரத் தேசத்துக்குள்ள மட்டும்தான் துறவி என்கின்ற வார்த்தை இருக்கு. வேற எங்கேயுமே துறவிகள் கிடையாது. காரணம், தன்னை தாண்டி ஒரு உலகம் இருக்கு, தன்னை தாண்டி உயிரினங்கள் இருக்கின்ற வாழக்கூடிய துறவிகள் இங்க இருக்கிறாங்க. இந்த செய்திய நாம் எல்லோரும், நம்ம இப்போ கிரகஸ்த வாழ்க்கையில் இருக்கிறவங்க, குடும்பத்தோடு வாழ்பவர்கள், சமுதாயத்துல ஏதோ ஒரு பணியை செய்து கொண்டிருப்பவர்கள், நம்முடைய பொறுப்பு மற்ற மதத்திற்கும் நாம் எடுத்து சொல்லணும். ஒரு உயிரினங்கள் என்பது கிறிஸ்டியன் ஃபேத்ல பாத்தீங்கன்னா God created man and God created other animals for the enjoyment and pleasure of man அப்படின்னு கிறிஸ்டியானிட்டியுடைய அடிப்படை தத்துவம், அப்ராமிக் ரிலிஜனுடைய தத்துவம். ஆண்டவன் மனிதனை உருவாக்கினான், ஆண்டவன் மற்ற உயிரினங்களை உருவாக்கினார். காரணம் என்னன்னா மனிதனுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக மற்ற உயிரினங்களை உருவாக்கினார். ஆனா நம்முடைய தத்துவம் என்ன? ஆண்டவன் மனிதர்களை உருவாக்கினான், ஆண்டவன் மற்ற உயிரினங்களை உருவாக்கினான். எதற்கு உருவாக்க? அனைவரும் ஒன்றுபட்டு ஒன்றோடு வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கினார் என்பது நம்முடைய தத்துவம். இதுல அடிப்படையில இன்னும் டீப்பா போகும்போது குளோபல் வார்மிங், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அன்னைக்கே நாம் தீர்வு சொல்லி இருக்கின்றோம். எல்லோரும் ஒன்றாக இணைந்து பிணைந்து வாழும் பொழுது மட்டும்தான் இந்த செயின் பிரேக் ஆகாம இந்த உலகம் ஒரே நேர்கோட்டு பாதையில பக்காவா இருக்கும். இன்னைக்கு இது மற்ற மதங்களுக்கு இந்த கோட்பாடு தேவைப்படுகிறது. இன்னைக்கு நீங்க எவ்வளவு கவு கொள்றாங்க, எவ்வளவு பிங்கு கொள்றாங்க டேட்டா எடுத்து பாருங்க. இன்னைக்கு நம்பர் ஆஃப் கவுஸ் கெட்டிங் கில்ட் எவ்ரி டே. இன்னைக்கு அமெரிக்கன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா உலகத்துல எவ்வளவு பிக்க கொள்றாங்க. பிக்கெல்லாம் சாதாரணமா கொள்றது இல்லைங்க. பிக் அப்படி எடுப்பாங்க, பெரிய பெரிய பண்டிகைல யூஎஸ்ல ஒரு பெரிய கன்வேயர் பெல்ட்ல பிக்கு உள்ள போகும். அந்த உயிரோடு இருக்கக்கூடிய பன்னியை அரைச்சு அது வெளியே வரும்போது அது ஒரு மீட்டா பண்ணி பாக்ஸ்ல போட்டு வெளியே வந்துடும். இன்னைக்கு அப்படித்தான் உலகத்துல உயிரினங்கள் சைனால வந்து நீங்க கொள்ளக்கூடிய உயிரினங்கள் எண்ணிக்கையை பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய எண்ணிக்கை. மனிதனுக்கு இன்னைக்கு பன்றி வேணும், மனிதனுக்கு இன்னைக்கு மாடு வேணும். குறிப்பாக வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் புரோட்டீன் வேணும். அந்த பன்னியும் மாடும் வளர்க்கறதுக்கு விவசாயம் பண்ணணும். விவசாயத்துல மனிதன் சாப்பிடுவது ரொம்ப குறைவு. மனிதன் விவசாயம் மூலமாக இந்த உலகத்துல சாப்பிடுறது ரொம்ப குறைவு. இன்னைக்கு நம்மை விட அனிமலுக்கு போடக்கூடிய சாப்பாட்டுக்காகத்தான் அவ்வளவு விஷயம் வேஸ்ட் பண்றோம், அவ்வளவு சோயாபீன் பண்றோம். ஏன்னா அதை அந்த பன்னிக்கோ மாட்டுக்கோ போட்டு அவர்கள் அந்த உணவை உண்ற பிறகு அவர்களை மாவாக சக்கையாக அரைத்து அதை நீட்டா மாத்தி அதை மனிதன் சாப்பிட்டு புரோட்டீன் வேண்டும் என்று. இன்னைக்கு இந்த இது என்னாச்சுனாங்க, ஒரு பெரிய அக்ரிகல்ச்சர் இம்பேலன்ஸ் உருவாக்கி விட்டுருச்சு இந்த உலகத்துல. அக்ரிகல்ச்சர் அது தண்ணி வேணும், தண்ணி இல்லை, கேஷ் கிராப் பக்கம் போயிட்டோம். ஆனா மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவு குறைவுதான். மனிதர்கள் உண்ணக்கூடிய உயிரினங்கள் உண்ணுவதற்கு தேவையான உணவுக்காகத்தான் அதிக லேண்ட்மார்க்ஸ் நம்ம பண்றோம். சோ அடிப்படை வாழ்வியல் தத்துவமே இங்க பிரச்சனை ஆகுது. அது நம்முடைய சனாதன தர்மம் மற்ற மதங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இஸ்லாமிய மதமா இருந்தாலும் சொல்லிக் கொடுக்கலாம், கிறிஸ்தவ மதமா இருந்தாலும் சொல்லிக் கொடுக்கலாம். அடிப்படை கோட்பாடுகளை நம்முடைய மதத்துல சொல்ல. அதனால சொல்றேன், ஏன்னா ஒரு இஸ்லாமிய நண்பரோ கிறிஸ்தவ நண்பரோ தப்பா நினைச்சுக்கூடாது. ஏன்னா ஒரு மைக் எடுத்து சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த மதம் அந்த மதங்கள்லாம் உருவாவதற்கு முன்பாகவே வாழ்வியல் நெறியாக இருந்த
ஒரு நெறியிலிருந்து இருக்கின்றோம். மதம் என்கின்ற வார்த்தைக்குள் நாம் கட்டுப்பட்டு நிற்கின்றோம். இது இன்னைக்கு உலகத்துக்கு சொல்ல அன்சஸ்டைனபிள். இந்த மாதிரி ஒரு மாட்டையும் இந்த மாதிரி பன்றியும் கொன்று அன்சஸ்டைனபிள். நாம இந்தியால மாட்டை ப்ரொடெக்ட் பண்ணலாம் நாம நினைக்கலாம். அதுலயே சில பேர் சொல்லுவாங்க, இல்ல இந்தியாவில் நீங்க இருக்கீங்க, இங்க நீங்க வந்து மாட்டையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றீங்க, இங்க நீங்க ஒரு மாட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றீங்க, அமெரிக்கால அதே நேரத்துல 1000 மாட்டை அவங்க கொண்டு சாப்பிடுறாங்க. எப்படி இந்த உலகம் நிலையாகும்? அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், எப்ப இந்த சனாதன தர்மத்தினுடைய சிந்தனைகள் கோட்பாடுகள் உலகம் முழுவதும் பரவி மத்த மதங்களுக்குள்ளேயும் போய் அவர்களுடைய மதத்திற்குள்ள இந்த எண்ணங்களை நாம் தூவ ஆரம்பிக்கின்றோமோ அன்னைக்கு மட்டும்தான் ஓம் சாந்தி 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 என்கின்ற தாரக மந்திரத்தினுடைய அடிப்படை. ஆனால் நாம நிறைய இடத்துல மற்ற மதங்களை எதிரியாக பார்ப்பதை விட, சண்டை போடுவதை விட, கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன், சண்டை போடுவதை விட, நீன் பெரிது நான் பெரிது என்று சண்டை போடுவதை விட, நமக்கு எந்த மதமும் காம்படிட்டர் கிடையாது என்பதை ஒரு சனாதன தர்மத்தை பின்பற்றுவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த மதமும் நமக்கு எதிரி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணம், நம் மதத்தை எல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு சமுதாயம், வாழ்வியல் நெறியில் இருக்கக்கூடியவர்கள். அதனால நம்ம சின்ன பசங்க மாதிரி கிறிஸ்டியன் ஃபேத், இஸ்லாமிக் ஃபேத் அதுக்குள்ள போகவே கூடாதுங்க. நிறைய இளைஞர்களுக்கு நான் சொல்லுவேன், சண்டையே போடாதீங்க. அதையெல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய நெறியில் இருந்து நாம் இருக்கின்றோம். ஒரு ஆப்பிளை கம்பேர் பண்ணலாம், ஆரஞ்சு கம்பேர் பண்ணலாம், இல்லைங்களா? சமமாக இருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணி எது பெருசுன்னு சொல்லலாம். ஒரு வாழ்வியல் நெறியும் மதத்தையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? ஒரு வாழ்வியல் நெறியில் இருக்கக்கூடிய இந்து தர்மமும் அதை தூக்கி ஒரு கிறிஸ்டியன் ஃபேத்தோட இஸ்லாமிக் ஃபேத்தோட கம்பேரே பண்ண முடியாது. ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கிரேப்பையும் கம்பேர் பண்ற மாதிரி. அதனால் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றவர்களாக இருந்தேன்னா எங்கேயோ ஒரு பக்கம் தப்பு என்ன பண்ணாலும், நாம் என்னதான் நினைச்சாலும் 2055 இந்த உலகத்துல இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இது மாறத்தான் போகுது. அதுல யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதை சண்டை போடுவதை விட இன்னைக்கு நம்முடைய கோட்பாடுகள் மற்ற மதத்திற்கு போய் இந்த உலகத்துல ஒரு நன்மையை கொடுப்பதற்கான முயற்சியை நாம் எடுக்கணும். அது நமக்கு பெரியவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து. குறிப்பாக ஆன்மீகவாதிகள் எல்லாம் திறந்திருக்கக்கூடிய துறவிகளுடைய கருத்து. இந்த 3 கருத்தையும் கூட இந்த நேரத்துல வைக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்தாக, வேண்டுகோளாக உங்க முன் வைக்கிறேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பின்னாடி இருக்கக்கூடிய கிரகஸ்தர்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்னா உங்களுக்கு உடன்பாடு இருக்கு அப்படின்னா இதை சில இடத்த கொண்டு போய் சேர்க்க பார்ப்போம். ஜென்சி ஒரு பையன்கிட்ட சொல்லுவோம், கர்மயோகியாக இருப்பதற்கு அறிவுறுத்துவோம். கர்மயோகி என்கின்ற வார்த்தை பயன்படுத்துவது எளிது, ஆனால் வாழ்வது அரிது. அந்த மனப்பக்குவம் வராம யாருமே கர்மயோகியாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாது. ஜென்சிக்கு அந்த மனப்பக்குவத்தை கொடுப்போம். புதிதாக திருமணம் ஆகிறவங்க நீங்க நிறைய இடத்துல நான் பாக்குறேன், சர்ச்சில் குறிப்பாக நம்முடைய சவுத் தமிழ்நாட்டுல திருமணத்திற்கு முன்பு பையன் 1 வார கோர்ஸுக்கு போகணும், பொண்ணு 1 வார கோர்ஸுக்கு போகணும். 2 பேருமே சர்ச்சுக்கு 1 வார கோர்ஸுக்கு போகணும். ஃபாதர் சர்டிஃபை பண்ணாதான் மேரேஜே நடக்குது. அதுல ஃபாதர் எடுத்து சொல்றாங்க, திருமணம்ங்கிறது என்ன, உடல் கூறிலிருந்து பயாலஜியிலிருந்து அடிப்படை எல்லா விஷயத்தையும் சொல்லி இருவரையும் தயார்படுத்தி தான் திருமணத்துக்கு அனுப்புறாங்க. ஆனா நம்ம இதுல அந்த விஷயங்களை நாம் இன்னும் ஆழமாக பின்பற்றணும். குறிப்பாக இந்து சமுதாயத்துலதான் டைவர்ஸ் ரேட் அதிகம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற சமுதாயத்தை விட இந்து சமுதாயத்துல டைவர்ஸ் ரேட் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அது 2வது த்ரெட். அதையும் நாம் எல்லோரும் சேர்ந்து சரி செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. 3வது, உலகத்துல மதங்களுடைய வளர்ச்சி, அதுல சனாதன தர்மத்தினுடைய பங்கு இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்கணும், உலக அமைதிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு கருத்தை உங்க முன்னாடி வச்சிருக்கிறேன். இதை நீங்கள் அன்போடு இதை ஆராயணும், யோசிக்கணும். இதன் மூலமாக ஏதாச்சும் விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீங்க செய்யணும். மற்றும் ஒரு முறை மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும், முன்னருகையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு வீர துறவிகளுக்கும், வந்திருக்கக்கூடிய எல்லா ஆன்மீக பெரியவர்களுக்கும், அன்பு இல்லத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும், சுவாமி ஸ்ரீ பூரண சேவானந்த மகராஜ் அவர்களுடைய சிஷ்ய பெருமக்களுக்கும், அவரோடு படித்திருக்கக்கூடிய படித்து இன்னைக்கு பண்பட்டு பெரிய ஆட்களாக இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த நேரத்தில் திரும்ப நீங்க சேவை செய்ய வேண்டும் என்ற அன்போடு வலியுறுத்தி என்னை உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.